Hello, my dear students and parents. Welcome back to my future YouTube channel. நான் Professor Suvanya Devi, a certified career consultant. உங்களோட career guidance-க்கு super spot. நிறைய students கேட்டுட்டு இருந்த Form D colleges சொல்லுங்க மேம்னு கேட்டுட்டு இருந்தீங்க. Form D பத்தின இன்னைக்கு full details and college details எத்தனை கட் ஆஃப் இருந்தா பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல நம்ம தெளிவா சூப்பரா பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்ட் தென் ஒவ்வொரு ஃபார்ம் டியை செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ கண்டிப்பா செம யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபார்ம் டி அப்படின்னா என்ன? இட்ஸ் a 6 years கோர்ஸ், டாக்டர் ஆஃப் ஃபார்மசின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த 3 டிஃபரன்ஸ் இருக்கு. போஸ்ட் பேச்சுலரேட், அப்புறம் லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்ம் டி அப்படின்னு படிக்கிறவங்க டிப்ளமோ முடிச்சவங்க ஃபார்ம் டி படிச்சாலும் 6 years தான் படிக்கணும். அதுல கிளியர் ஆயிருங்க. அடுத்தது போஸ்ட் பேச்சுலரேட் அண்ட் லேட்டரல் என்ட்ரி இருக்கு, 2 கோர்ஸ். இது யாரு படிப்பாங்க அப்படின்னா பி ஃபார்ம் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் என்டர் ஆவாங்க. 3rd year 3 years கோர்ஸ் இது. ஸோ பி ஃபார்ம் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் 3 years படிக்கிறதுக்கு 2 years அகாடமிக்கும் 1 year இன்டர்ன்ஷிப்பா இந்த ஃபார்ம் டி கோர்ஸ் படிப்பாங்க. அவங்களுக்கு டாக்டர் ஆஃப் ஃபார்மசி எப்படி இவங்க 6 years முடிக்கிறாங்களோ அந்த மாதிரி பி ஃபார்ம் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அதர் ஆப்ஷன் தான் இந்த ஃபார்ம் டி போஸ்ட் பேச்சுலரேட் ஆர் ஃபார்ம் டி லேட்டரல் என்ட்ரி. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடையாது, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் மட்டும்தான். அந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் நம்மளோட ப்ராஸ்பெக்டஸ்ல ஃபார்மசி ப்ராஸ்பெக்டஸ் நான் போட்டிருக்கேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் டிப்ளமோ, பி ஃபார்ம், அப்புறம் ஃபார்ம் டி, இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, என்ன அமௌண்ட்டு டிப்ளமோ, பி ஃபார்ம்க்கு, ஃபார்ம் டி அப்படிங்கறத எல்லாமே தெளிவா அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் யாராச்சும் ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்க்கலனா பாருங்க, நான் இந்த வீடியோவோட எண்ட்ல அதோட டேக கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி கண்டிப்பா பாருங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பி ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த காலேஜ் எல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, அப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எவ்வளவு இருக்கு, அதுக்கு என்ன கட் ஆஃப் தேவை 2026க்கு அப்படிங்கறதையும் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். அதையும் இந்த வீடியோவோட எண்ட்ல எண்டு கார்டு கொடுக்குறேன், கண்டிப்பா கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபார்ம் டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ 100% ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சதுல? ஃபார்ம் டி, அடுத்தது பி ஃபார்ம் முடிச்சுட்டு போஸ்ட் பேச்சுலரேட்டும் அண்ட் லேட்டரல் என்ட்ரியும். இன்னொரு மிக முக்கியமா சொல்லிக்கிறேன், நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிபிகேஷன் ரொம்ப லேட்டா தான் போகுது. என்ன ரீசன் தெரியல. அதனால நான் வீடியோ எடுத்த உடனே நான் வாட்ஸ்அப்லயும் டெலகிராம் சேனல்லையும் அந்த லிங்க் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி முக்கியமான பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண முடியாது, அதனால டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ணுவேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்னை வாட்ஸ்அப்லயும் டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்ல உங்களோட டவுட்ஸை கேளுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். உங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் வேணும்னாலும், அதே சமயத்தில் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு பண்ண தெரியல, அந்த டைம்ல ஹெல்ப் வேணும்னாலும் கண்டிப்பா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு 100% ஹெல்ப் பண்றேன். ஓகே, அதே சமயத்துல என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அப்பதான் நோட்டிபிகேஷனா வரும். உங்களோட கவுன்சிலிங்குள்ள நீங்க பெஸ்ட் கோர்ஸ், பெஸ்ட் காலேஜ் செலக்ட் பண்ணுங்கிறதா என்னோட முக்கியமான குறிக்கோள். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிங்க. இன்னும் யாருக்காச்சும் இந்த கோர்ஸை பத்தியோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் தெரியலனா ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பெனிஃபிட் ஆகட்டும். ஓகே, நீங்க யாருமே ஒரு ஃபியர் இல்லாம நல்லபடியா நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நல்ல காலேஜ், உங்க மார்க்குக்கு ஏத்த காலேஜ் 100% நீங்க போகணும். அது ஃபார்ம் டி அப்படிங்கிறது டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. ஃபார்ம் டில கவர்மெண்ட் காலேஜஸ் கிடையாது, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் மட்டும்தான். அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேம் ஃபார்ம் டில எதெல்லாம் நல்ல செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்னு கேட்டிருந்தீங்க. நான் இதை 3 டிவைட் பண்ணியிருக்கேன், டாப் டயர், மிட் டயர், லோ டயர்னு சொல்லிட்டு. இந்த டாப் டயர்ல 9 காலேஜஸ் கொடுத்துருக்கேன். நான் காலேஜஸ் மட்டும் கொடுக்காம அதை ஏன் டாப் டயர் அப்படின்னு சொல்றாங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் இருக்க காலேஜ் சிஎல் பைத்தா மேத்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. இது சென்னையில இருக்கு. இட் ஸ்டார்டட் 1980ல.
இது NAC A கிரேட் அக்ரிகேட் ஆன காலேஜ். இது 90% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. சிப்லா, அபாட், அப்போலோங்கிற அந்த மாதிரி ஹைஃபை இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து இவங்கள எடுக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபார்ம்டி முடிச்சவங்களோ இல்ல ஃபார்மசி எதுனாலுமே சயின்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க நாட் ஒன்லி ஃபார்மசி தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நான் அந்த பிஃபார்ம் எல்லாம் முடிச்சுட்டா எந்தெந்த ஜாபுக்கு போகலான்னு எல்லாமே நான் வந்து அந்த பிஃபார்ம் கோர்ஸில் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஐடி கம்பெனிலையும் ஒர்க் பண்ணலாம். நிறையா கிளைகோஸ்மித்து, அடுத்தது சிப்லா, அபாட், அப்போலோ இந்த மாதிரி மெடிசன்ஸ் தயாரிக்கக்கூடிய எல்லா கம்பெனிலையும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணலாம். ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹாஸ்பிட்டல் இது டீச்சிங் சைடு மட்டும் இல்லாம ஐடி கம்பெனிலையும் ஒர்க் பண்ணலாம். இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியறது இல்ல. அது வந்து கிளினிக்கல் டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. பெங்களூர்ல பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. அவங்களுக்கு ஒரே ஒரு கிரைட்டீரியா தான், சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும். நீங்க பிபிடியா இருக்கலாம், ஃபார்மசியா இருக்கலாம், நர்சிங்கா இருக்கலாம், எது வேணாலும் படிச்சிருக்கலாம். ஆனா சயின்ஸ் குரூப்பா இருக்கணும். அவங்க வந்து தாராளமா இந்த ஃபார்மசி கம்பெனில போய் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு கிளினிக்கல் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும். நல்லா டைப் ரைட்டிங் வந்து மெயினா தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்லா ஸ்பீடா ஆப்ரேட் பண்ண தெரியணும். அதே மாதிரி எக்ஸல், வேர்டு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் அங்க போன உடனே நீங்க படிக்கும் போதே அந்த டிசீஸ் கண்டிஷன் அதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். ஸோ அவங்க ஒரு SOP மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதை படிச்சுட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த புரோட்டோகாலை வந்து நீங்க ரெடி ஆயிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த டேப்லெட்ஸ் அதெல்லாம் சொன்னாங்கன்னா உங்களுக்கு கரெக்டா டைப் பண்ண தெரியணும். அதுக்கு உங்களுக்கு சயின்ஸ் நாலேஜ் நல்லா இருக்கணும். அந்த டிசீஸ் கண்டிஷனை பத்தி நாலேஜ் இருக்கணும். அதனால படிக்கும் போதே ரொம்ப டீப்பா படிங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. அதனால 100% இட்ஸ் எவர் கிரீன் கோர்ஸ் வந்து இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ். இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எங்க போனீங்கனாலும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படியே கொட்டி கிடக்குது. இதை நான் எல்லா வீடியோல சொல்லிட்டே இருக்கேன். அதுல எந்தவித மாற்றமே இல்லை. ஐடி கம்பெனி போக முடியாதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நர்சிங் படிச்சவங்களும் ஐடி கம்பெனி போகலாம். யாரு வேணாலும் ஃபார்மசி, பிபிடி எல்லாருமே வந்து ஐடி கம்பெனி போகலாம். அதுக்கு வந்து ஒரு ரூட்டு, நீங்க உங்களோட கிளினிக்கல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்க படிக்கும் போது நல்லா டீப்பா படிக்கணும். அது இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். ஓகே. CL பைத்தா மேத்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னையில் இருக்கு. இது 1980 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து NAC A கிரேட். இது 90% பிளேஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி சிப்லா, அபாட், அப்போலோங்கிற மாதிரி ஹைஃபை இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா PSG காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர்ல இருக்குது. இதோட NIRF ரேங்கிங் வந்து 65. இது 2025 இந்த ரேங்க் கொடுத்தாங்க. இது DSIR ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டா ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க நம்ம PSG காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. அடுத்தது KMCH காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர்ல இருக்கு. NIRF 101 to 125 பேண்ட். இது NBA அக்ரிடேட்டட். ஸோ இதுல தெரிஞ்சுக்குங்க வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் NIRF, NBA. அடுத்தது NAC அக்ரிடேட்டட். ஸோ இந்த NIRF, NAC A கிரேடுங்கிறதெல்லாம் வந்து காலேஜுக்கு கொடுக்கறது. இது NIRF இந்த ரேங்கிங்ல இருக்குதுன்னா அந்த அளவுக்கு அவங்களோட பார்ட்டிசிபேஷன், நிறைய செமினார்ஸ் நடத்துறது, ஹேக்கத்தான்ஸ் நடத்துறது, ஒர்க் ஷாப் நடத்துறது எல்லாம் வந்து அதிகமா இருக்கும். NBA அக்ரிடேட்டட்னா அந்த கோர்ஸுக்கு NBA அக்ரிடேட்டட் வாங்கியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி NBA அக்ரிடேட்டட் இருக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாம் நம்ம படிச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ KMCH வந்து NBA அக்ரிடேட்டட் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாம நீங்க எந்த காலேஜை சூஸ் பண்றீங்களோ அதை பத்தி நீங்களும் ரிசர்ச் பண்ணணும். இன்னும் டேட்டாஸ் எல்லாம் கூகுள்ல இருக்கு. இதை வந்து நம்ம ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து கோவை மெடிக்கல் சென்டர்ல அட்டாச் ஆயிருக்கு. அடுத்து சேரன்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. இது 1992ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட NIRF வந்து 102 to 125 தான் வருது. அடுத்தது கற்பகம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. இது NAC A கிரேட், NBA அக்ரிடேட்டட். இதோட கோர்ஸும் NBA அக்ரிடேட்டட். அடுத்து அப்போலோ ஹாஸ்பிட்டலோட இவங்க டை அப் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது RVS காலேஜ் ஆஃப் பார்மாசூட்டிக்கல் சயின்சஸ் வந்து 1993ல ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 acres கேம்பஸ். இங்கேயும் பார்மாசூட்டிக்கல் சயின்சஸ் வந்து ஒரு நல்ல ஒரு growthல இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பக்கம் என்ன பண்றாங்க, பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க. அடுத்தது JKK நடராஜ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நாமக்கல்ல இருக்கு. இதுவும் JKK ட்ரஸ்ட் நெட்வொர்க்ல
நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சுவாமி விவேகானந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நாமக்கல்ல இருக்கு. மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாம் இங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ படிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நல்ல இன்ஸ்டிடியூஷனும் சொல்லலாம். ஸோ டோட்டலா 9 டாப் டயர் காலேஜஸ் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, first CL Baita Mehta College of Pharmacy, second PSG College of Pharmacy, third KMCH College of Pharmacy, fourth Cherens College of Pharmacy, fifth Karpagam College of Pharmacy, sixth RVS College of Pharmaceutical Sciences, seventh College of Pharmacy Sri Ramakrishna Institute of Paramedical Sciences, eighth JKK Nadaraj College of Pharmacy, ninth Swami Vivekananda College of Pharmacy. அடுத்தது மிட் டயரா 11 காலேஜஸ் நான் சொல்லியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது வந்து கேகே காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னையில இருக்கு. பிசிஐனா எல்லா கோர்ஸுமே இந்த டாப் டயர்ல இருக்கிறதும் கண்டிப்பா பிசிஐ அப்ரூவ்டு தான். அப்படின்னா ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவ்டு இருந்தா தான் அந்த கோர்ஸே அந்த காலேஜ்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பிசிஐ ஏஐசிடிஇ அப்ரூவ்ட் ஆனது. இது நாக்கும் இருக்கு, என்ஐஆர்எஃப்பும் இருக்கு. அதே மாதிரி ஜெயா காலேஜ் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்சஸ் அது வந்து திருவள்ளூர்ல இருக்கு. இட்ஸ் அ ரீஜனல் ரெப்யூட்டேஷன் காலேஜ். அடுத்து பிபிஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர்ல இருக்குது. இது பிசிஐ அப்ரூவ்டு. அண்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு அதிகமா சூஸ் பண்ற காலேஜ் பிபிஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. அடுத்து ஸ்ரீ அபிராமி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அப்படிங்கிறது பிசிஐ ஏஐசிடி அப்ரூவ்டு. அதே மாதிரி ஈரோடு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஈரோட்ல இருக்கு. இது ரீஜனல் காலேஜ். இது ஃபார்ம் டி அண்ட் ஃபார்ம் டி போஸ்ட் பேச்சுலரேட் வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து நந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பார்ட் ஆஃப் நந்தா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். கண்டிப்பா இதெல்லாம் பெஸ்ட் சாய்ஸஸ். அதாவது டாப் டயர் கிடைக்காதவங்க எல்லாம் இந்த மிட் டயரை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அடுத்து ஜேகேகே முனிராஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. இது ஜேகேகே ட்ரஸ்ட் ஈரோட்ல இருக்கு. அன்னை ஜேகேகே சம்பூர்ணி அம்மாள் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நாமக்கல்ல இருக்கு. இது ஜேகேகே நாமக்கல் கிளஸ்டரோடது, பிசிஐ அப்ரூவ்டு. பிஜிபி காலேஜ் ஆஃப் பார்மாசூட்டிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இது நாமக்கல்ல இருக்கு. இதுல அதிகமா பிசிஐ அப்ரூவ்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுவும் ஒரு பேராமெடிக்கல் கோர்சஸ் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜ். அடுத்து பத்மாவதி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி தருமபுரியில இருக்கு. பிசிஐ அப்ரூவ்டு. தருமபுரி ரீஜியன்ல ஃபார்மசி படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இதை சூஸ் பண்ணலாம். அடுத்தது எடையத்தங்குடி ஜிஎஸ் பிள்ளை காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நாகப்பட்டினம்ல இருக்கு. ஃபார்ம் டி மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜா இந்த நாகப்பட்டினம் இந்த காலேஜ் இருக்கு. இந்த 11 காலேஜஸும் செல்ஃப் ஃபினான்சிங் மிட் டயரா நீங்க சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் கேகே காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, செகண்ட் ஜெயா காலேஜ் ஆஃப் பார்மாசூட்டிக்கல் சயின்சஸ் அண்ட் தேர்ட் பிபிஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, ஃபோர்த் ஸ்ரீ அபிராமி அண்ட் ஃபிஃப்த் ஈரோடு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, சிக்ஸ்த் நந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, செவன்த் ஜேகேகே முனிராஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ், எயித் அன்னை ஜேகேகே சம்பூர்ணி அம்மாள் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, நைன்த் பிஜிபி காலேஜ் ஆஃப் பார்மாசூட்டிக்கல் சயின்சஸ், 10th பத்மாவதி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, 11th எடையன் தங்குடி ஜிஎஸ் பிள்ளை காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. ஸோ அடுத்த மிட் டயரா இந்த 11 காலேஜஸ் நீங்க நோட் பண்ணிக்கலாம். இதுக்கும் மேலேயும் நீங்க மிட் டயரா எந்த காலேஜ் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. அதே மாதிரி டாப் டயரா இந்த காலேஜ் ஆட் பண்ணலாங்க மேம்ங்கிறவங்களும் கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து பார்த்தா லோ டயரு. இந்த காலேஜெல்லாம் நான் லோ டயர் சொல்லிக்கிறேன். ஸோ யாருக்காச்சும் கட் ஆஃப் கம்மியாக இருந்து டாப் காலேஜும் இல்லை மிட் காலேஜும் இல்லை, நீங்கள் அடுத்ததான் இந்த லோ டயர் காலேஜஸ் இதையெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் சென்ட் ஃபினான்சிங் காலேஜில். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ணை காலேஜ் ஆஃப் ஃபார்மசி திண்டுக்கல் பிசிஐ அப்ரூவ்டு. அடுத்து ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி தருமபுரி. அடுத்தது எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஈரோடு, செங்குந்தர் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நாமக்கல், பிஎஸ்வி காலேஜ் ஆஃப் பார்மாசூட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கிருஷ்ணகிரி, எக்ஸல் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நாமக்கல், பாவை காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அண்ட் ரிசர்ச் நாமக்கல், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பெரம்பலூர், விவேகானந்தா ஃபார்மசி காலேஜ் ஃபார் உமன் மட்டும்தான் சேலம்ல இருக்குது சேலம், எஸ்ஏ ராஜா ஃபார்மசி காலேஜ் திருநெல்வேலி, தந்தை ரோவர் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி இது ஒரு பேராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டு. நிறைய பேராமெடிக்கல் கோர்சஸ் இந்த தந்தை ரோவர்ல கொடுக்குறாங்க. இதுக்கு உண்மையாலுமே நல்ல ரெப்புடேஷன் இருக்கு. திருச்சியில் இருக்கு. சூர்யா ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசி விழுப்புரம், அருள்மிகு கலாசலிங்கம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி விருதுநகர். பி ஃபார்மும் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இது இந்த தந்தை ரோவர் இது எல்லாமே ஃபார்ம் நர்சிங் எல்லா பேராமெடிக்கல் கோர்சஸும் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த 13 காலேஜஸ் வந்து நீங்க லோ டயர் சாய்ஸ்ல வச்சுக்கலாம்.
டீம்டு யூனிவர்சிட்டி எனக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து இந்த காலேஜ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், தனி அட்மிஷன் இருக்குது. இந்நேரம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த காலேஜ் போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அங்க கால் பண்ணி எப்படி அவங்களோட அட்மிஷன் ப்ராசஸ்ன்னு கேட்டுங்க. ஆனா எந்தெந்த காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டி, எந்தெந்த ஃபார்மசி கோர்சஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில ப்ரொவைட் பண்றாங்கிற இன்ஃபர்மேஷனை நான் சொல்லிடுறேன். அடுத்து ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஊட்டியில் இருக்குது. இது NAC A++ அக்ரிடேட்டட். அது மட்டும் இல்லாம NIR ஆஃப் ரேங்க் வந்து 9 இருக்கு. இது வந்து 1980 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த சூப்பர் டீம்டு யூனிவர்சிட்டி. அடுத்தது வந்து இதோட ஃபீஸ் ரேஞ்ச் வந்து 1.2 lakh to 21 lakh வரைக்கும் வாங்குறாங்க. எப்படி ப்ரோக்ராமா அந்த ப்ரோக்ராம் பொறுத்து பர் இயர். அது மட்டும் இல்லாம இப்போ 7.5 ரிசர்வேஷன்ல எல்லாம் போனேன்னா சம்டைம்ஸ் காலேஜை பொறுத்து அவங்களுக்கு கன்செஷன் கொடுப்பாங்க, ஃபீஸ் கன்செஷன் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க கால் பண்ணி இல்லைன்னா நேரடியா போய் இந்த காலேஜ் போகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா போய் கண்டிப்பா நீங்க இதெல்லாம் என்கொயரி பண்ணிக்கணும். ஓகே. அடுத்தது ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் SRM சொல்லுவாங்க. இதோட NIR ஆஃப் ரேங்கிங் வந்து 96. அது வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இதுல இருக்கு. அண்ட் இதோட ஃபீஸ் ரேஞ்ச் வந்து 75,000 to 5 lakhs வரைக்கும் வாங்குறாங்க. 75,000ங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 7.5 ரிசர்வேஷன்ல போறவங்களுக்காக அவங்களே அமௌண்ட்டை மட்டும் ஃபீ கன்செஷனா வச்சு அவங்கள எடுத்துக்குவாங்க. இது ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்றாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் இதெல்லாமே. 5 lakhs per year வந்து ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் வாங்குவாங்க. இந்த JSS காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஊட்டி, ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், இது வந்து போரூர் சென்னையில இருக்கு. இது வந்து 2 டாப் டயர்னு சொல்றோம். அடுத்தது செகண்ட் மிட் டயரா SRM காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இது வந்து கடன்குளத்தூர்ல இருக்கு. இது NIR ஆஃப் ரேங்கிங் வந்து 19. இது ஸ்டார்ட் பண்ணது வந்து 2020. இதோட ஃபார்ம் D வந்து வெரி ஹை டிமாண்ட்ல இருக்கு. அண்ட் இதோட ஃபீ வந்து 30 lakh per year. இது இன்ஃபர்மேஷன் நான் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கேன். பட் நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சேலம்ல இருக்கு. இது 1981ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 150 to 200 NIR ஆஃப் ரேங்கிங் இருக்கு. இதோட மாடரேட் ஃபீ வந்து 15 lakh கிட்ட வரும். அடுத்தது வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்ட் ஸ்டடீஸ் எடுத்துட்டீங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் இருக்கு. இதோட இயர்லி ஃபீஸ் வந்து 25.4 lakhs. இதுவும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு NIR ஆஃப் ரேங்கிங் எல்லாம் இருக்கு. ஸோ ஆல் 5 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ரன் their ஓன் இண்டிபெண்டன்ட் அட்மிஷன் ப்ராசஸ் அண்ட் என்ட்ரன்ஸ் கிரைட்டீரியா. இந்த காலேஜஸ் நம்மளோட DME தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல வராது. இது எல்லாமே வந்து டீம்டு யூனிவர்சிட்டி அவங்களோட ஓன் என்ட்ரன்ஸ், ஓன் அட்மிஷன் ப்ராசஸ் தான். இது தெளிவாய்க்குங்க. ஓகே. ஃபினான்சிங் எப்படி TNMGR மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் எப்படி போகிறது, டீம்டு யூனிவர்சிட்டியில் எப்படி போகிறது. அட்மிஷன் ரூட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்கும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்.net. நீங்கள் இப்போ எல்லாரும் ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டுட்டு இருப்பீங்க. 7th வரைக்கும் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கு. இன்னும் யாராச்சும் போடாமல் இருந்தீங்கன்னா போய் போடுங்க. டீம்டு யூனிவர்சிட்டினா அவங்களோட ஓன் அட்மிஷன். அஃபிலியேட்டட் பாடி வந்து நம்ம டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இது வந்து அவங்களோட ஓன் டீம் யூனிவர்சிட்டியை பொறுத்து அவங்களோட அஃபிலியேட்டிங் பாடி. கவர்மெண்ட் கோட்டா டியூஷன் ஃபீ வந்து நான் ஆல்ரெடி அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு 2 lakh plus அதர் ஃபீஸ் வரும். இவங்களுக்கு வந்து 75,000 to 30 lakhs வரைக்கும் கூட per year வாங்குவாங்க. ரிசர்வேஷன் பாலிசி நம்மளது எல்லாமே OC, BC, MBC, SC, SCA, ST 100 சீட்ஸை வந்து இவங்க எல்லா சீட் கேட்டகரிக்கும் கொடுத்துருவாங்க. ஆனா இங்க அவங்களோட ஓன் பாலிசியை தான் ஃபாலோ பண்றாங்க. பெஸ்ட் சூட்டட் ஃபார் யாருக்கெல்லாம் இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்னா மெரிட் பேஸ்ல வாங்கினாங்க, பட்ஜெட் ரொம்ப என்னால பே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க, அப்புறம் படிச்சா கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும், இல்லைன்னா கவர்மெண்ட் கோட்டா மூலியமா வர செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல படிக்கிறவங்க எல்லாம் இந்த செல்ஃப் ஃபினான்சிங் TNMGR MUக்கு போகலாம். இதே டீம்டு யூனிவர்சிட்டி வந்து எனக்கு ஸ்பெசிபிக் பிராண்ட் வேணும், SRM, ஸ்ரீ ராமச்சந்திரா ஸ்பெஷல் பிராண்ட் வேணுங்கிறவங்க போறது. ரிசர்ச் ஃபிளெக்சிபிலிட்டி, அந்த காலேஜோட NAC அக்ரிடேட்டர், NIRF அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஹையர் பட்ஜெட்டா இருந்தாலும் நான் அங்கதான் படிப்பேங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. அவங்க போறதுன்னா இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து மிக முக்கியமானது எந்த மாதிரி கட் ஆஃப் இருந்ததுன்னா எந்த மாதிரி காலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். டாப் டயர் அண்ட் மிட் டயருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டாப் டயர் 2025-26 கேட்டகரிஸ் க்ளோசிங் மார்க்ஸை கொடுத்துருக்கேன். அதோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2026-27ல எவ்வளவு இருக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிசிக்கு MBC, SC, SCA, BCM, OC, ST இதெல்லாம் சீட்டு கொடுக்கல. ஸோ 2025ல இந்த ரேஞ்சில் அந்த 189ல ஸ்டார்ட் பண்ணாங்க. 175.5 வரைக்கும் கிடைச்சது. ஸோ இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கணும்னா
ஈஸியாக இருக்கிறவங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 190 ப்ளஸ் 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் தான், நாட் கன்ஃபார்ம், அது தெரிஞ்சுக்குங்க. காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர்ல இருக்கு. இதோட எக்ஸ்பெக்டட் மற்றதெல்லாம் பார்த்துங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 187.5 1 இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க. ஸ்ரீ ராமச்சந்திர இன்ஸ்டியூட் ஆஃப் பேராமெடிக்கல் வந்து 185.5. அடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 183.5 ப்ளஸ் 1 அதிகமாகுங்கிறாங்க. அடுத்தது எல்லாம் கம்பேர் பண்ணி நான் போட்டிருக்கேன் ஆவரேஜ். அடுத்து ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசியூட்டிக்கல் 179.5 ப்ளஸ் 0.5. சிஎல் பைத்தா மேத்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 178 கிடைக்கும் ப்ளஸ் 0.5. பேரண்ட்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 1 இந்த கட் ஆஃப்ல பார்த்துங்க. 171.5 இந்த ரேஞ்சில் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஜேகேகே நடராஜ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 167.5 ப்ளஸ் 0.5. சுவாமி விவேகானந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 161.5 ப்ளஸ் 0.5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. விச் 25-26 இருந்து எப்படி இந்த மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஜேகே காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னையில் இருக்கு. 170 எக்ஸ்பெக்டடா இருக்கு பிசிகே. அப்போ எம்பிசி எஸ்சி எஸ்சிஎஸ்சிக்குலாம் இன்னும் குறையும். ஜெயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 171.5 0.5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். பிபிஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 177.5. நந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 175.0 ப்ளஸ் 5. ஸ்ரீ அபிராமி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 169.5 மைனஸ் 5 இருக்க சான்ஸ் இருக்கு. ஈரோடு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 156.5 மைனஸ் 5. அடுத்தது ஜேகேகே முனிராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் ஈரோடுல இருக்கு 160.5. அடுத்தது அன்னை ஜேகேகே சம்பூர்ணி அம்மாள் காலேஜ் நாமக்கல்ல இருக்கு 129.0. ஸோ இதெல்லாம் இது பண்ணும்போது 129க்கே கிடைக்கும். அடுத்து பிஜிபி காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் நாமக்கல் இருக்கு 119.5. இது கொஞ்சம் லோ கட் ஆஃபாக வாங்கியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் கோட்டா மூலியமா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் தான் போகணுங்கிறவங்க இது எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து பத்மாவதி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 121.5 மைனஸ் 0.5ங்கிறாங்க. எடையன்குடி ஜிஎஸ் பிள்ளை காலேஜ் 129.5 மைனஸ் 0.5. என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த காலேஜஸ் எல்லாம் ரவுண்ட் 1 ரேஞ்சு எவ்வளோ தூரம் இந்த 2025-26 கட் ஆஃப்ல ஆச்சு, அதுக்கு 2026-27 வந்து ஹை டு லோ எதிலிருந்து எது வரைக்கும் இந்த காலேஜஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கட் ஆஃப் எல்லாம் யார் இருக்கீங்களோ கண்டிப்பாக இது ஒரு ஓவர்வியூ பண்ணிக்கோங்க. இப்போ பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி எடுத்துட்டிங்கன்னா 196லேருந்து ஆரம்பிச்சு 175.5 வரைக்கும் அவங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு. சிஎல் பைதா மேத்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 195லேருந்து 169 வரைக்கும் அவங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு. கேஎம்சிஹெச் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 192லேருந்து 175.5 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. பேரண்ட்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 183.5லேருந்து 169 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. கற்பகம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 191.5 to 176.5. ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் 196.5 to 172.5. காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் 192.5 to 176.5. ஜேகேகே நடராஜா காலேஜ் 183.5 to 152.5. சுவாமி விவேகானந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 193.5 to 161.5. அடுத்து கேகே காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 185.5 to 158.5. ஜெயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் 193.0 to 167 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. பிபிஜி காலேஜ் 184.5லேருந்து 161.5. ஸ்ரீ அபிராமி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 179லேருந்து 154.5 கிடைச்சிருக்கு. த ஈரோடு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 179.5 to 142.5. நந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 192.0 to 163 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. ஜேகேகே முனிராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் 175.0 to 160.5 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அன்னை ஜேகேகே சம்பூர்ணி அம்மாள் காலேஜ் 179.5 to 129.5. பிஜிபி காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் 192 to 119.5. பத்மாவதி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 166 to 118.5. இடையத்தன்குடி ஜிஎஸ் பிள்ளை காலேஜ் 178.5 to 96.5. ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் கிடைச்சிருக்கு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ஸோ இது எல்லாமே நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபினான்சிங் காலேஜஸோட டீடைல்ஸ் இன்னும் அவங்க சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்கல. சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்த உடனே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் மூலயமா தெரியப்படுத்துவேன். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். உடனே அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் ஆகுங்க. இந்த ஃபார்ம்டி ஸ்டூடெண்ட்ஸும் இப்போவே நீங்கள் எதெல்லாம் ஆக் அக்ரிடேட்டர், என்பி அக்ரிடேட்டர் நான் சொல்லியிருக்கேன்ல, ஸோ அந்த காலேஜ் எல்லாம் ப்ரியாரிட்டி. உங்களோட கட்
கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுங்க. காலேஜ் அண்ட் உங்கள் கட் ஆஃப் ஒரு ஓவர் வியூவாக ரெடி பண்ணி வச்சுங்க. எந்த பிளேஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ் ஆகணும், அந்த காலேஜெல்லாம் என்னென்னு பார்த்து வச்சுங்க. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜா, அதுக்கப்புறம் எந்தெந்த காலேஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், செகண்ட் இந்த டாப் டயர், மிட் டயர், லோ டயரில் வந்து நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானே இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், டாப் டயர், மிட் டயர், லோ டயர். ஸோ இன்னும் உங்களுக்கு இந்த ஃபார்ம் டி கோர்சஸ் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக என்னோட டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சில டைம் உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூனால வரலினாலும் உங்களுக்கு நீங்கள் வந்து டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.